ஆகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
How are you? I am very, very fine. And I am fine all the time. And I tell you why I am fine all the time. எப்பவும் நான் ஃபைன் தான். அது எதனாலன்னு சொன்னேன். சரியா? Hallelujah. Hallelujah. I was just listening to a testimony of a young man. நான் வந்து ஒரு இளைஞருடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். His name is Benny Prashad. அவங்களோட பேரு பெனி பிரசாத். This man, when he was small, he had asthma. அந்த அவருக்கு வந்து சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு ஆஸ்மா வியாதி இருந்துச்சு. And he was sick all the time. எப்பவும் அவருக்கு வியாதி தான். And he was not good in his studies. ஆனா நல்லா படிக்க முடியல. So by the standard 10th, he had failed. அப்ப 10th வரைக்கும் தான் அவரால் படிச்சு வந்தாரு. ஆனா 10thல ஃபெயில். So the teacher said he is useless. அப்ப டீச்சர் சொன்னாங்க நீ ஒன்றும் உதவ மாட்ட அப்படி சொன்னாங்க. Parents were annoyed with him. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. Because he was not good in studies. ஏன்னு சொன்னா படிக்கல நல்லா முன்னுக்கு வரலையேன்னு சொல்லி கோபம். Asthma had destroyed his life. ஆஸ்மா வியாதி அவங்க வாழ்க்கையை கெடுத்துச்சு. And now asthma reached a situation அந்த ஆஸ்மா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா that only 30% of his lungs were operating. அவங்க லங்ஸ் வந்து 30% தான் நுரையீரல் வந்து வேலை பண்ணும். So the doctor said you have got only 6 months to live. அப்ப டாக்டர் சொன்னாங்க நீங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னு. And during that time அந்த நேரத்துல he thought, why wait for 6 months? எதுக்கு 6 மாசம் மட்டும் காத்துட்டே இருக்கணும்? Why not go and commit suicide? சீக்கிரமே செத்து போவோமே, தற்கொலை பண்ணிக்கலாம். So he wanted to give up his life. அப்ப தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. And that's the time Jesus saved his life. அந்த டைம்ல தான் ஆண்டவர் இயேசு அவரை காப்பாத்தினாரு. He began his relationship with Jesus. அப்போ ஆண்டவர் இயேசுவோட உள்ள உறவை அவர் வளர்த்துட்டாரு. He began to read the Bible. அப்போ பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாரு. Jesus extended his life from 6 months. ஆண்டவர் இயேசு 6 மாசம் சொல்லி டாக்டர் சொன்ன அந்த வாழ்க்கைய அப்படி அவருக்கு கூட்டி கொடுத்தாரு. He began to breathe. அது நல்லா மூச்சு விட முடிஞ்சது. And God began to tell him, அப்ப கடவுள் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு, I want you to carry my gospel என்னுடைய சுவிசேஷத்தை நீ around the world. உலகம் முழுவதும் போய் நீ சொல்லணும் அப்படி சொன்னாரு. Around the world. உலகம் முழுவதும் சொல்லணும்னு சொன்னாரு. So he said, I am useless. அப்ப அவன் சொன்னா நான் ஒன்றும் உதவ மாட்டேனே. I have got only 6 months to live. எனக்கு 6 மாசம் தானே நம்ம வாழ்க்கையே இருக்குது. What can you do with the useless? இந்த ஒன்றும் உதவாதவனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? I am a failure. நான் வாழ்க்கையிலே ஒரு தோல்வி அடைஞ்சவன். God said, if you give your life to me, அப்ப கடவுள் சொன்னாரு உன்னுடைய வாழ்க்கையை நீ என்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா I can give you a future. நான் உனக்கு ஒரு எதிர்காலம் தர முடியும். So when he gave his life to Jesus, அப்போ நீ வந்து ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை நான் உனக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. he began to read the Bible, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. changed his mind, அவங்களோட சிந்தனையெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. and the healing began. அவங்க உடம்புல சுகமளித்தல் ஆரம்பிச்சது. And God said to him, அப்ப கடவுள் அவர் சொன்னாரு in 10 years time, 10 வருஷத்துல you will be going around every country of the world. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நீ போவ அப்படி சொன்னாங்க. And you will be preaching my gospel. என்னுடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை He said, how can I go to every country? அப்போ அந்த இவர் கேட்டார் நான் எப்படி எல்லா நாட்டுக்கும் போக முடியும்? I have no money. எனக்கு பணம் இல்லையே. And who will take me? இனி யாருக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாங்க? God gave him a gift அப்ப கடவுள் அவருக்கு ஒரு of music. இது இசை நல்லா பாடுறதுக்கு அவர் கொடுத்தாரு, திறமை கொடுத்தாரு. With his guitar, இசை கருவி மீட்டுறதுக்கு அவருக்கு ஒரு டேலண்ட் கொடுத்தாரு. with his guitar, கிட்டார் போடுவாரு. he became the top musician in India. இந்தியால முதல் தரமான ஒரு அந்த இன்னிசைக்கர் கிட்டார்ல ஃபர்ஸ்டா வந்தாரு, அவர் பெஸ்டா வந்தாரு. He got a guitar with the drums on the guitar. கிட்டார்லயே ட்ரம்ஸும் வாசிக்கிற மாதிரி அவர் வச்சிருந்தாரு. So he plays both together. அப்ப ரெண்டையும் சேர்த்து வாசிப்பாரு. And he has been the fastest man in the world. உலகத்திலே ரொம்ப வேகமாக அப்படி வேலை செய்ய வாசிக்கக்கூடிய ஒரு மனிதரானார். Who has visited all the countries of the world. எல்லா நாட்டையும் அவர் போய் டிராவல் பண்ணி போனாரு. And preached the gospel with his music. அந்த மியூசிக்னால ஆண்டவருடைய நற்செய்தியை So I was watching his video. சொன்னார். நான் வந்து அவரோட வீடியோவை பார்த்தேன். Somebody sent me his video. யாரோ ஒருத்தங்க எனக்கு அனுப்பி வச்சாங்க, நான் பார்த்தேன். And he's saying there, அதுக்கப்புறம் அவர் இப்படி சொல்றாரு, I never even imagined God would take me around the world. நான் இப்படி ஒரு நாளும் கூட நான் அப்படி
சிந்தனையில கூட நான் கனவு கூட கண்டது கிடையாது. கடவுளை என்னை இப்படி உலகம் எல்லாம் கூட்டிட்டு போவாருன்னு. When I was looking at myself, நான் என்னையே நான் பார்த்துட்டு இருக்கும்போது there was no future. எனக்கு எதிர்காலமே இல்ல. There was only death. சாவு தான் இருந்தது. But when I looked at Jesus ஆனா நான் ஆண்டவர் இயேசுவை பார்த்தபோது and began to have a relationship with him, அவரோட ஒரு உறவு எனக்கு நான் வளர்த்து கொண்ட போது he gave me a gift அவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார். which is so unique. அது வந்து மத்தவங்க கூட ஒப்பிட முடியாத தனித்தன்மை வாய்ந்த ஒரு கொடை. People play the guitar, எல்லாரும் கிட்டார் வாசிப்பாங்க. but people don't play the guitar and the drums together. ஆனா கிட்டாரும் ட்ரம்ஸும் சேர்த்து ஒரே நேரத்துல அதை வாசிக்கக்கூடியவங்க கிடையாது. God designed his guitar with the drums. ஆனா கடவுள் அவருடைய கிட்டாரை அந்த ட்ரம்ஸோட சேர்த்து அப்படி அமைப்பா டிசைன் பண்ணியிருந்தாரு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 He went to even Antarctica, அண்டார்டிகா அங்க கூட போயிருக்கிறாரு. where there is only ice. அங்க ஐஸ் தான் இருக்கும். The temperature is minus so much. அது ரொம்ப மைனஸ் டிகிரில தான் அங்க உள்ள கிளைமேட். இது So he said, God, how can I go to Antarctica? My lungs are only 30%. அப்ப இவர் சொன்னாரு 30% தானே என்னோட லங்ஸ் வேலை பண்ணும். நான் எப்படி அண்டார்டிகாவுக்கு போவேன்? If I go to that cold country, I will be dead. I won't come back again. அங்க ரொம்ப குளிரா இருக்குமே, நான் செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. And Jesus said, if you trust me, அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீ என்னை நம்பினா you will play music in Antarctica. அண்டார்டிகால போயும் நீ மியூசிக் நீ இதெல்லாம் வாசிப்ப அப்படி Now சொன்னாரு. he not only plays the guitar, இப்ப அவர் கிட்டார் மட்டும் இல்ல, he also plays the flute. ஃப்ளூட்டும் அவரு ப்ளே பண்றாரு. To play the flute, you require a lot of lungs, a lot of strength in the lungs. ஊதணும்ல, அப்ப வந்து இந்த லங்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். With 30% of lungs, 30% தான் லங்ஸ் இருக்குது. he plays the flute. ஃப்ளூட்டும் அவர் வாசிக்கிறாரு. How did it happen? இது எப்படி நடந்தது? By his relationship with Jesus. ஆண்டவர் இயேசுவோட அவர் வச்சுக்கிட்ட அந்த உறவு அதனால தான் நடந்தது. The same thing must be happening to you. உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கலாம். I'm staying here. நான் இங்க இருக்கிறேன், What is my future? இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? That same Jesus is able to give you a future. அதே ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அவர் வச்சிருக்கிறாரு, கொடுக்க முடியும். If you are willing to give your life to him, நீங்க உங்க வாழ்க்கைய ஆண்டவர் இயேசுகிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவரால எதிர்காலம் கொடுக்க முடியும். giving your life to him means உங்க வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிறது அப்படின்னா having a relationship with him. ஆண்டவர் இயேசுவோட நீங்க ஒரு உறவை வளர்த்துக் கொள்வதாகும். Obeying his word, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், living his word, அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கணும். living not for yourself உங்களுக்காக நீங்க வாழக்கூடாது, but being a blessing to others. எப்போ மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். There's a sister sitting there. அங்க சிஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க. What is her name? அவங்க பேர் என்ன? செல்வி. செல்வி. There's a sister Selvi sitting there. சிஸ்டர் செல்வி உட்கார்ந்துருக்காங்க. Why is she looking after you? அவங்க எதுக்கு உங்களை பார்த்துக்கிறாங்க? Why did she leave her family? அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. Why did she leave her parents? அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்காங்க. Why did she leave her brothers and அவங்க sisters? கூட பிறந்தவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. Why she did not get married? எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க? Huh? Because she made a choice அதனால அவங்க ஒரு தேர்வு செய்து கொண்டார்கள். சாய்ஸ். that I want to live for Jesus. நான் ஆண்டவர் இயேசுக்காக நான் வாழணும் அப்படின்னு. My whole future I give to you, Jesus. என்னுடைய எதிர்காலம் எல்லாம் ஆண்டவர் இயேசுவே நான் உங்க கரங்கள்ல தருகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. All of us here. நாங்க இங்க உட்கார்ந்து நாங்க எல்லாரும். I got 2 children. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. She got 2 children. இவங்களுக்கு 3 குழந்தை இருக்கு. He got 2 children. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. Sister Sylvia has got how many children? அவங்களுக்கு 22 பிள்ளைங்க. Huh? 22 children. அவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க. And she is able to take care of 22 children. 22 பேரையும் அவங்களால பார்த்துக்க முடியுது. You ask all these parents who are sitting here, பின்னால உட்காந்துட்டாங்கன்னா எல்லாம் பேரண்ட்ஸ் தான். are they able to take care of 1 and 2 children? 1 2 பிள்ளைங்களை பார்க்க முடியுதான்னு கேளுங்க. She is able to take care of 22 children. 22 பிள்ளைங்களை பார்க்கறாங்க. Hallelujah. 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 How does this happen? இது எப்படி நடக்குது? It happens only when you have a relationship with Jesus. இதெல்லாம் எப்படின்னா ஆண்டவர் இயேசுவோட நம்ம வச்சிருக்கிற உறவுனால தான் நடக்குது. You will be saying, I'm so small. நீங்க சொல்றீங்க நம்ம சின்ன பிள்ளைங்க இல்ல அப்படின்னு. What can be my future? எப்படி எங்களோட எதிர்காலம் இருக்கும்?
the more and more you develop a relationship with Jesus, எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் இயேசுவோட ஒரு உறவை நீங்க வளர்த்துக்கிறீங்களோ, you can develop that relationship through this Bible. நீங்க இந்த பைபிளை வச்சுட்டு ஆண்டவர் இயேசுவோட உறவை வளர்த்துக்க முடியும். The more time you spend with the Bible, எவ்வளவு அதிக நேரம் அந்த பைபிள் இறைவார்த்தையில நீங்க செலவு பண்றீங்களோ, than any person around you, யார் உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும், and whatever you read, நீங்க என்ன வாசிச்சாலும் சரி, you follow those instructions, அதுல என்ன சொல்லிருக்கோ அதை நீங்க கீழ்ப்படிங்க, and you do what those instructions அது say, என்ன சொல்லிருக்கோ அதுபடி நீங்க செய்யுங்க. your whole future will change. உங்க எதிர்காலம் முழுவதுமே மாறிவிடும். New gifts will open up. உங்களுக்கு நிறைய புதிய கொடைகள் talents will open up. தருவார். New talents will open up. உங்களுக்கு நிறைய புது திறமைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். The Bible says, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, what your eyes have not seen, உங்க கண்கள் காணாத காரியங்களை, what your ears have not heard, உங்க காதுகள் கேட்காத காரியங்களை, what has not even entered your heart, உங்க இதயத்துல கூட நுழையாத காரியங்களை, those things அந்த காரியங்களை எல்லாம் God has already prepared. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறார். He will not prepare, அவர் இன்னும் தயாரிக்க போறதில்ல, He has prepared ஏற்கனவே தயார் பண்ணி for வச்சிருக்கிறார். those who love Him. யாரெல்லாம் அவர் அன்பு செய்யறாங்களோ அவங்களுக்காக அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. Then you will say, brother, if that is true, நீங்க சொல்லுவீங்க, சகோதரனே அது உண்மையானால் then why is it that I don't see those things? ஏன் அது உடனே நான் பார்க்கல அப்படி கேட்பீங்க. Why is it not happening in my life? ஏன் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல அப்படி கேட்பீங்க. It will happen only in those people's life அது யாருடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னா, who love Jesus. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் நடக்கும். Who are the ones who love Jesus? யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யறாங்க, யார் அன்பு செய்தவங்க, Who are the ones who love Jesus? யாரெல்லாம் அங்க இருக்கிறது, யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்றீங்க. Now what is Jesus saying? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? The ones who walk in love யாரெல்லாம் அன்பு வழியில நடக்கிறாங்களோ, with one another ஒருவர் மற்றவரோடு அன்பாக வாழ்றாங்களோ, unconditionally, எந்த நிபந்தனை இல்லாம அன்பு செய்து வாழ்றாங்களோ, are the ones who love me. அவங்க தான் என்னை அன்பு செய்யறவங்க அப்படி சொன்னாரு. Do you all fight with one another? ஒருத்தருக்கு சண்டை போட்டுருக்கீங்களா? சண்டை. Why did you take my pillow? எதுக்கு எனக்கு நீ எடுத்த என் தலைனைய? Why did you touch my bedsheet? எதுக்கு என் பெட்ஷீட்டை வந்து நீ தொட்ட? அப்படி உண்டுல ஏன் பக்கெட்டை யார் ஃபர்ஸ்ட் குளிப்போம் இல்ல? அப்படி உண்டுல இல்லையா? So for different things we get angry. ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களுக்கு கோபம் வருது நமக்கு. For different things we get bitter. சில காரியங்கள்ல நமக்கு ரொம்ப மனக்கசப்பு வருது. For different things we want to happen the way I desire. நான் என்ன விரும்புறேனோ அதுபடித்தான் நடக்கணும் அப்படி நினைச்சிட்டு கோபம் வருது. And when it doesn't happen the way I want, நான் விரும்புறபடி காரியங்கள் நடக்கலன்னு சொன்னா I get bitter எனக்கு நல்ல எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் வருது. and I'm angry. எனக்கு கோபம் வருது. When that happens, அதுக்கு அப்படி வரும்போது I show with my action என்னுடைய செயல்பாட்டினால நான் அதை காட்டுறேன். that I do not love Jesus. அப்ப நான் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So simple, Jesus is saying to us. ஆண்டவர் மிக எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். If you love one another நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்வீர்கள் என்றால், as Jesus has loved us, ஆண்டவர் நம்மை அன்பு செய்தது போல then you will see with your eyes நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. what you have never seen in your life. உங்க வாழ்க்கையில பார்க்காத காரியங்களை நீங்க பாப்பீங்க. Things that will happen in your life உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் will be beyond your imagination. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத, கனவு காணாத நிகழ்ச்சிகளாக இருக்கும். And what's the test? அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் பரீட்சை என்னன்னா, Every day ஒவ்வொரு walk in நாளும் love. அன்பு வழியிலே நடக்க வேண்டும். Every day ஒவ்வொரு நாளும் walk in love. அன்பாக வாழ வேண்டும். Every day ஒவ்வொரு நாளும் be a servant ஒரு பணியாளாக இருக்க வேண்டும். to serve others. மற்றவங்களுக்கு பணி செய்ய வேண்டும். Which one do we like? எது நமக்கு ரொம்ப இஷ்டம்? To be a servant or to be served? நம்ம மற்றவங்களுக்கு பணி செய்வதா அல்லது மற்றவங்க நமக்கு செய்யறதா, எது இஷ்டமா இருக்கும்? So what did Jesus come to do? ஆண்டவர் இயேசு எப்படி இந்த உலகத்துல வந்து என்ன செய்தாரு? Did he come to serve or to be served? அவரு தொண்டு புரிவதற்கு வந்தாரா, தொண்டு ஏற்பதற்கு வந்தாரா?
Mother Teresa came to serve or to be served? அன்னை தெரசா அந்த உலகத்துக்கு எப்போ வந்தாங்க? தொண்டு புரியவா, தொண்டு ஏற்கவா? So because she came to serve, அன்னை தெரசா அந்த உலகத்திலே மற்றவங்களுக்கு தொண்டு புரிய வந்ததுனால did she become a blessing? அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாங்களா? So if you are ready to serve, will you become a blessing? நீங்க மற்றவங்களுக்கு தொண்டு புரிவதற்கு ரொம்ப தயாரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு மாறுவீங்களா? But are you serving by choice or by force? நீங்க நானாவே விரும்பி நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படியா, அல்லது மற்றவங்க பிடிச்சு தள்ளியா செய்யுங்க அப்படி சொல்லியா? செய்யணும் அப்படி கண்டிஷன் போட்டா நம்மளே செய்யணுமா? From today you try this. இன்னிலிருந்து அதை முயற்சி செஞ்சு பாருங்க. Walk in love with everybody. எல்லாருக்கூடயும் அன்பா இருக்க பாருங்க. Be a servant to serve everything. எல்லாத்தையும் நான் வேலை செய்யறதுக்கு ஒரு பணியாள் போல நான் முன்னுக்கு நான் செய்வேன் அப்படி முடிவெடுங்க. You look into your life within a month. ஒரு மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. Your life will be such a blessing. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடும். You will be walking in victory. நீங்க வெற்றியின் பாதையில நடந்து செல்வீர்கள். Everything will go very, very different in your life. உங்க வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசமான நிகழ்வுகளாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. So we are going to study from here, taking authority over your emotions. இதுல மன எழுச்சிக்கு மேலாக அதிகாரத்தை எழுத வேண்டும். They don't have the books. புக் இருக்குல்ல எல்லாத்தையும். இதுல போகும்போது இதை வாங்கிட்டு கிளாஸ் முடிஞ்சு வந்துருங்க. 54வது பக்கம் எடுங்க. மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துதல். பேஜ் 54. In the small book the page will be different. சின்ன புக்ல வித்தியாசமா இருக்கும். இந்த புக்ல 54. Hallelujah. Hallelujah. Did you see me sleeping just now? பாத்தீங்களா நான் உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? ஆமா. You must be saying this man is sleeping. பாருங்க இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி பேசிப்பீங்க. Now my life is like this. ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது? When you go to sleep at night, ராத்திரி நீங்க தூங்க போகும்போது there will be phone calls. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. Yesterday there was a call at 3:15. எனக்கு 3:15 எனக்கு ஃபோன் கால். More than half an hour. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டாங்க. A person who had a